நம்மளுடைய எண்ணங்களை கண்காணிக்கிறதன் மூலமா, நமக்கு வர்ற எதிர்மறை எண்ணங்கள வந்து நம்ம தாராளமா தடுக்க முடியும். ஆனா, அதையும் தாண்டி நம்ம எண்ணங்களை கண்காணிக்கிறத விட, நம்ம எண்ணங்கள் சிதறதுக்கு உண்டான அதாவது நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு காரணமா இருக்கிற விஷயங்கள கண்காணிக்கிறது சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இப்போ நம்ம எண்ண சிதறல்கள் இப்போ நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வருது. அந்த மாரி விஷயங்கள் வர்றதுக்கு, வெறும் நம்ம ஆழ்மனது மட்டும் காரணம் கிடையாது. நம்ம ஒரு நாளையில காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன செயல்கள் செய்றோம்? என்ன மாரி விஷயங்களுக்குள்ள நம்ம எண்ணத்த செலுத்துறோம்? அதையும் பொறுத்து தான் நம்ம எண்ணங்கள் வந்து அமையுது. அப்போ நான் என்னுடைய எண்ணங்கள ஒவ்வொன்னா நான் என்ன யோசிக்கிறேன்? இந்த நிமிஷம் என்ன நான் நினைக்கிறேன்? அது எதிர்மறை எண்ணமா? நேர்மறை எண்ணமான்னு நான் மானிட்டர் பண்றத விட, பெட்டரான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு செயல் செய்றேன். காலைல எந்திரிக்கிறேன், நான் பிரஷ் பண்றேன், இல்ல நான் வந்து குளிக்கிறேன், நான் என்னோட ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னா, என்னோட காலை நேரத்திலிருந்து நான் இரவு தூங்க போற வரைக்கும் என்னெல்லாம் செயல்கள் செய்றேன்? என்ன விஷயங்கள என்னோட எண்ணத்த செலுத்துறேன்றது யோசிக்க ஆரம்பிக்கலாம். அத வந்து நீங்க லிஸ்ட் டவுன் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நமக்கு வர்ற தேவையில்லாத எண்ணங்களுக்கு உண்டான சோர்ஸ நம்ம கண்டுபிடிச்சு அத நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வர்றது கம்மியாக ஆரம்பிக்கும். ஒரு நாளுடைய செயல்கள நீங்க 3 விஷயங்களா பிரிச்சுக்கலாம். 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். முதல் கேட்டகரி டெய்லி டாஸ்க். அதாவது அந்த நாளைக்கு தேவைப்படக்கூடிய செயல்கள் என்னென்ன? அதாவது நீங்க பிரஷ் பண்றதா இருக்கலாம், குளிக்கிறதா இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், ஒரு இடத்துக்கு கிளம்பி போறதா இருக்கலாம், இல்ல அந்த அன்னையோட தேவைக்காக ஒரு விஷயம் செய்றதா இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இலக்குகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு சம்மந்தமா நீங்க என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க? அதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்க ஒருத்தர போய் மீட் பண்ணலாம். உங்க ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்காக ஒரு செயல் நீங்க செய்யலாம். இல்ல நீங்க ஒரு பிளான் கிரியேட் பண்ணலாம் அன்னைக்கு. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஒரு தேவைகள், அதாவது ரிலேஷன்ஷிப் தேவையா இருக்கலாம், இல்ல கெரியரா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். உங்க இலக்குகளுக்கு சம்மந்தப்பட்ட செயல்கள் என்னெல்லாம் செய்றீங்க? அது செகண்ட் கேட்டகரி. 3வது கேட்டகரி என்னன்னா, என்னோட இன்றைய நாளுக்கோ, இல்ல என்னோட இலக்குகளுக்கோ சம்மந்தம் இல்லாத விஷயங்கள். அதாவது இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, நான் போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதோ, இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு படம் பார்க்குறதோ, இல்ல என்னுடைய ஒரு தேவைக்கு இல்லாத என்னெல்லாம் செயல்கள் செய்றேன். அதாவது என்னுடைய வாழ்க்கையோட தேவைக்கு இல்லாத என்னெல்லாம் செயல்கள் செய்றேன். இல்ல ஒரு கேம் விளையாடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு ஆப் யூஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஃபன்க்காக நீங்க பண்ற விஷயமா இருக்கலாம். என்ன வேணா இருக்கட்டும். அந்த செயல் இன்னைய நாளைக்கு எந்த தேவையும் கிடையாது. என் இலக்குகளுக்கு எங்கேயும் வலு சேர்க்காது. அந்த மாரி விஷயம் என்னன்றத 3வது கேட்டகரியில் நீங்க லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளில் காலையிலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் செய்கிற செயல்களை அட்லீஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். என்னெல்லாம் செயல்கள் செய்கிறீங்க? அப்போது இதை வந்து ஒரு வாரம் 2 வாரம் நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் லிஸ்ட்டில் 3வது கேட்டகரியில் அதிகப்படியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்த முடியாமல் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அதிகப்படியான நெகட்டிவ்ஸ் இருக்கும். இதை வந்து அந்த 3வது கேட்டகரி லிஸ்ட் நீங்கள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிக்கும். எப்போ வந்து உங்கள் எண்ணங்களை உங்களுடைய இலக்குகளுக்காகவும், உங்களுடைய தேவைகளுக்காகவும் நீங்கள் அதிகமாக செலுத்துறீங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் பண்ணுற வேலைகள் வந்து நம்மளை வந்து ஒரு சின்ன சின்ன முன்னேற்றங்கள் கொண்டு போகுது. அப்போது தினமும் செய்கிறீங்களான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த 2 வீக்ஸ். அப்போ அந்த 2 வாரத்துகளுக்குள்ளே நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி லிஸ்ட் பண்ண உங்களுக்கே தெரியும். உங்கள் எண்ணங்கள் அதிகப்படியாக எதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி வந்து உங்கள் தாட்ஸை மானிட்டர் பண்ணுறத விட, உங்கள் செயல்களை நீங்கள் தினமும் மானிட்டர் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் பண்ணுற தவறுகளை நீங்கள் வந்து திருத்திக்க முடியும். நமக்கு வந்து நெகட்டிவ்ஸ் வருது, நான் வந்து என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, என் தேவைகள் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல, என்னால் வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியல, என்னால் முன்னேறி போக முடியல, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 3வது கேட்டகரியில் அதிகப்படியான செயல்கள் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. அப்போ என்னோட வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கீங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், நான் வந்து அதுக்கு எப்படியாவது நான் அதை முயற்சிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த 3வது கேட்டகரியில் நீங்கள் அதிகப்படியான வேலைகள் செய்கிறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தி தான் ஆகணும். உங்களுடைய தேவையற்ற செயல்களை நீங்கள் குறைக்க கண்டிப்பாக உங்களுடைய அந்த இலக்குகளுக்கு உண்டான நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறீங்க. அந்த எண்ணங்களுக்கு உண்டான நேரத்தை அதிகப்படுத்திக்கிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்ஷியஸ் வந்து ஒரு ஃபோக்கஸ்டு ஸ்டேட்டுக்கு போகுது. எது தேவையோ அதை மட்டும் பார்க்குறீங்க. எந்த செயல்கள் செஞ்சால் உங்கள் வாழ்க்கை முன்னேறுன்றதில் அதிகப்படியான நேரம் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய செயல்கள் வந்து எப்பவுமே வெற்றி ஆகுது. நீங்கள் போகிற தூரம் வந்து ரொம்ப கம்மியாகுது. நீங்கள் உடனடியாக உங்கள் இலக்குகளை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இதை நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களுக்கு வர சந்தேகங்களை நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட செயல்களை நீங்கள் வந்து டெய்லி லிஸ்ட் பண்ணி என்னென்னு ட்ராக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் நான் நம்புகிறேன். நன்றி.